நாளைக்கு குட் ஃப்ரைடே வச்சுட்டு இந்த ரெசிபி பண்ணலன்னா எப்படி? கிராஸ் பன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்து வச்சிருங்க. அப்புறம் 440 கிராம்ஸ் மைதா, 50 கிராம்ஸ் ஒயிட் சுகர், 50 கிராம்ஸ் ப்ரௌன் சுகர், கொஞ்சம் சால்ட், ஸ்பைஸ் பிக்ஸ் பவுடர் 2 ஸ்பூன், இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பவுலில் 120 ml பட்டர் மில்க், 120 ml மில்க், 15 ml வெனிலா எசன்ஸ், பட்டர் 85 கிராம்ஸ் போட்டு அவனில் 30 செகண்ட்ஸ் கேப்பில் மெல்ட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஆரஞ்ச் ஜூஸ் லாஸ்ட்டில் போட்டுருங்க. இப்போ ஒரு முட்டை உடச்சி ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. பீட்டரை விட கையில் தேய்க்கிறதா இன்னும் ஈஸி, ஸோ அதிலே பண்ணிட்டேங்க. அப்புறம் அந்த ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றிடுங்க. நான் ப்ளம் கேக்காக சோக் பண்ண ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரைசன்ஸ் கூட ஒரு நாள் முன்னாடி ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா க்ளூட்டன் இன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி விகரஸாக தேய்ச்சி எடுத்துருங்க. இப்போ பன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி டிவைட் பண்ணி கட் பண்ணி வச்சுருங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் விடுங்க, ப்ரூஃப் ஆகட்டும். இப்போ ஒரு பவுலில் 40 கிராம்ஸ் மைதா, 60 ml வாட்டர் ஊற்றி பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருங்க. அப்புறம் பன்னை எக் வாஷ் பண்ண ஒரு முட்டை அண்ட் கொஞ்சம் மில்க், அவ்வளோதான். இப்போ ப்ரூஃபான பன்ஸ் மேலே எக் வாஷ் நல்லா அப்ளை பண்ணி கிராஸ் சிம்பிள் போட்டு 190 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸ் பேக் பண்ணால் அவ்வளோதான். கொஞ்சம் பொறுங்க, என்ன மாதிரி சுட்டிக்காதீங்க. பாய்.